திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். அக்டோபர் 11 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இருளிலே தள்ளப்பட்டாலும், யோசேப்பை போல மறக்கப்பட்டாலும், பால் கிணற்றிலே தள்ளப்பட்டாலும், கூட இருக்கிறவர்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும், அபகரிக்கப்பட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உமது நாமம், உம் நாமத்தை புகழுவே. உன்னதர் இயேசு நாமம், உம் நாமத்தில் மகிழுவே. உன்னதர் உமது நாமம், உம் நாமத்தை புகழுவே. உன்னதர் இயேசு நாமம், உம் நாமத்தில் மகிழுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல் ஷடாய் என்னும் நாமம், அது சர்வ வல்ல நாமம். எல் ஷடாய் என்னும் நாமம், அது சர்வ வல்ல நாமம். தலைமுறை தலைமுறை இருக்கும் நாமம் யெகோவா நாமமே. தலைமுறை தலைமுறை இருக்கும் நாமம் யெகோவா நாமமே. உன்னதர் உமது நாமம், உம் நாமத்தை புகழுவே. உன்னதர் இயேசு நாமம், உம் நாமத்தில் மகிழுவே. எல்ரோயி என்னும் நாமம், அது என்னை காண்கின்ற நாமம். எல்ரோயி என்னும் நாமம், அது என்னை காண்கின்ற நாமம். விண்ணிலிருந்து என்னை நோக்கி பார்த்து விசாரிக்கும் நாமம். விண்ணிலிருந்து என்னை நோக்கி பார்த்து விசாரிக்கும் நாமம். உன்னதர் உமது நாமம், உம் நாமத்தை புகழுவே. உன்னதர் இயேசு நாமம், உம் நாமத்தில் மகிழுவே. இம்மானுவேலின் நாமம், என் கூடவே இருக்கும் நாமம். இம்மானுவேலின் நாமம், என் கூடவே இருக்கும் நாமம்.
எபினேசர் என்னும் நாமம். இதுவரை எனக்கு உதவியாயிருந்த எபினேசர் என்னும் நாமம். உன்னதர் உமது நாமம், உம் நாமத்தை புகழுவே. உன்னதர் இயேசு நாமம், உம் நாமத்தில் மகிழுவே. உன்னதர் உமது நாமம், உம் நாமத்தை புகழுவே. உன்னதர் இயேசு நாமம், உம் நாமத்தில் மகிழுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம் இப்படி சொல்கிறது. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை நீரை குடித்து தண்ணீரிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் முட்பூண்டுகளையும் முட்புதர்களையும் முளைப்பிக்கிற நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். அடிக்கடி மழை பெய்து அடிக்கடி தேவ பிரசன்னத்தை அனுபவித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு பேரு தான் நிலம். நிலம் அடிக்கடி மழை பெய்யும் போது சில நிலங்கள் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே அந்த மழை நீரை உள்வாங்கி கீழே இழுத்து வச்சுக்கும். ஏன்னா உஷ்ண காலம் கோடை காலம் வர மழை பெய்யுமான்னு தெரியாது. நீங்கள் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆயில் உற்பத்தி பண்ணுறாங்க. அங்கே தண்ணி அப்படியே இறங்காது கீழே. வெயில் காலத்தில் உஷ்ணத்தில் தாங்க முடியாது. ஆனால் நம்ம பூமிகள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பூமி அப்படியே உறிஞ்சி இழுத்துக்கும். பெய்யும் மழை நீரை குடித்து குடியானவர்களுக்கு விதைக்கிறவனுக்கு விதையை முளைப்பிக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்படும். அதில் இருக்கிற செடி கொடிகளெல்லாம் பட்டு போகாமல் காத்துக்கொள்ளுமா. ஒரு மனுஷனுடைய இருதயம் நிலத்துக்கு ஒப்பாக இருக்குதுன்னு அதனால தான் இயேசு சொன்னார். மத்தேயு 13:8 நாம் பார்க்கும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்குமா. ஒரு மனுஷனுடைய இருதயம் தாங்க நிலம். அந்த இருதயத்தில் விழுகிற வார்த்தையை மனிதன் உணரும் போது, தியானிக்கும் போது 100 மடங்கு பலன் கொடுக்கிறான் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய நிலம் இருதயம் எப்படி இருக்குது? தரிசா இருக்கா? ஒவ்வொரு நிலமா இருக்குதா? அல்லது எந்த விளைச்சலுக்கு லாய்க்கு இல்லாமல் கற்பாறையா இருக்கா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். எரேமியா 4:3 வசனத்தில் வாசித்து பார்த்தால், உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள், பண்படுத்துங்கள். எங்கேயோ வேறு, ஏதோ விஷம், ஏதோ பாவம். இந்த தரிசு நிலம் தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தில் இருக்கிறது போல இருக்கு. அந்த தரிசு நிலத்தை செப்பனிட்டு பயன்படுத்தும் போது நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், தேவனால் நடத்தப்பட்ட பொழுது சில சமயம் ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தாலும் அவங்க மனம் எகிப்தை நினைச்சே ஏங்குமா. இதுக்கு பேரு ஒவ்வொரு நிலம், உப்பு நிலம். அது என்ன விதைச்சாலும் தண்ணி பாய்ச்சினாலும் பலன் கொடுக்காது. ஆனால் அந்த ஒவ்வொரு நிலத்தை குடிகளின் பாவங்களின் நிமித்தம் அவர்கள் செழிப்பான நிலத்தை ஒவ்வொரு நிலமாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதாஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல, இயேசுவை பின்பற்றினார். அவர் பாருங்க, அவருக்கு எப்பவுமே பண ஆசை.
இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி அதில் கடை கட்டி விடணும், அல்லது வீடு கட்டணும், வாடகைக்கு விடணும். பணவெறி. கடைசியில் அது என்ன நிலமா மாறிச்சு தெரியுமா? மத்தேயு 27:8 பார்க்கும்போது இரத்த நிலமா மாறிடுச்சான், சபிக்கப்பட்டு போச்சான். இன்னைக்கு நம்ம இருதயம், நிலமாகிய இருதயம் எப்படி ஆசீர்வாதமா இருக்குதா? பெய்யும் மழைநீரை குடித்து ஆண்டவருக்கு பிரியமான பலன் கொடுக்குதா, கனி கொடுக்குதா, ஜெபம் பண்றோமா, பரிசுத்தம் அடைகிறோமா, இல்லை யூதாசை போல இரத்த நிலமா மாறி விடுறோமா? காயினும் ஆபேலையும் பாருங்க. ஆபேல் மேலான பலியை செலுத்தி தேவனுடைய பிரியத்தை பெற்றான். காயின் அதனால கோபம் கொண்டு தம்பி ஆபேலை கொலை பண்ணிட்டான். அந்த இரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. உன் சகோதரன் இரத்தம் பூமியில சிந்தப்பட்டது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது முட்பூண்டுகளை உனக்கு முள்ளுகளை முளைப்பிக்கும் என்று காயினை ஆண்டவர் சபிச்சிட்டார். யூதாசும் காயினுடைய நிலங்கள் ஒரு பலன் கொடுக்காமல், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 6:7 சொல்லுகிறார், பெய்யும் மழைநீரை வேத வசனத்தை அடிக்கடி கேட்டு உணர்ந்து அந்த அபிஷேகத்தை பெற்று உணர்கிறவன் தன் உள்ளான மனுஷன்ல வல்லமை பெற்று அநேகருக்கு விளைச்சலை தருகிற ஆசீர்வாதமான நிலமாய் இருப்பான் என்றுதான் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க தரிசு நிலத்தை, இரத்த நிலத்தை பலன் கொடுக்கிற நிலமாக, 100 மடங்கு பலன் கொடுக்கிற நிலமாக மாற்ற ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். அந்த ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை அர்ப்பணித்து விடுவீர்களா? நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த தரிசு நிலத்தை நல்ல நிலமாக மாற்றும் என்று சொல்லி தங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறார்களோ, ஆசீர்வாதமான நிலமாக, ஆண்டவரே பலன் கொடுக்கிற நிலமாக, ஆண்டவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை அவர்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்து இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும் உம்முடைய தயவுக்கும் மகிமைக்கும் கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.